சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் போதிய அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் புதிய பேருந்து நிலையத்திற்கு தினந்தோறும் 7000க்கும் அதிகமான பயணிகள் வந்து செல்கின்றனர். இங்குள்ள நடைமேடைகள் சிறிய கடைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள சூழலில் பயணிகள் வெயிலுக்கு ஒதுங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் பேருந்து நிலையத்தில் உள்ள இலவச கழிப்பிடம் மூடப்பட்டுள்ள நிலையில் கட்டண கழிப்பறைகளில் அதிக வசூல் செய்வதாகவும் சமூக விரோதிகளின் கூடாரமாக பேருந்து நிலையம் மாறி வருகிறது எனவும் புகார் எழுந்துள்ளது. மேலும் திமுகவினரின் தலையீடு காரணமாகவே அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். டாய்லெட்டுக்கு 2 ரூபாயும் மோஷன் போறதா இருந்தா 5 ரூபாய் இப்படிதான் வாங்கணும்னு நிர்ணயிச்சிருக்காங்க. அப்படி சொல்லிதான் ஏலமும் எடுக்கிறாங்க. ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா ஜோப்ல இருந்து புடுங்காத குறையா அடிச்சு புடுங்கல, அது தனியா நடந்துகிட்டு இருக்குது. ஆனா மாநகராட்சி கட்டண கழிப்பிடன்ற பேர்ல இங்க கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. அதை யாராவது பொதுமக்கள் யாராவது கேட்டா அப்படிதான் பண்ணுவோம், வேணா அங்க ஓரமா போம்பாங்க. அங்க போனா மாநகராட்சியால இல்ல தனியாரால் நடத்தப்படக்கூடிய அந்த கழிவு சுத்திகரிக்கிறதா கிடையாது. கழிப்பிடமும் ரொம்ப மோசமா இருக்கும். இப்படியான நிலைமையில இருக்கு. ஒருத்தர் தூங்கிட்டே வந்தானா பஸ் ஸ்டாண்ட் என்டர் ஆகும்போது முழிச்சிருவான். ஏன்னா நீங்க அந்த பக்கம் போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறுநீர் ரோட்லயே விட்டுட்டு இருப்பாங்க. அதே போல இங்க சிசிடிவி கேமரா கிடையாது, பாதுகாப்பே இல்ல பயணிகளுக்கு. ஒரு நாளைக்கு 90,000 1.5 லட்சம் பேர் வரக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தில் எந்த விதமான பாதுகாப்பும் இல்ல. குடிகாரர்களுக்கு பாதுகாப்பு உண்டு, எல்லா இடத்துலயும் குடிகாரர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க, தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. சட்டவிரோத சமூக விரோத செயல்களுக்கு இங்க எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் அப்பாவி மக்கள், எளிய மக்கள், பேருந்துகளுக்கு கஷ்டப்பட்டு காசு கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டு வரவங்க கழிவறைக்கும் தின்பண்டங்களுக்கும் கொடுத்தாங்கன்னா வழிப்பறி மாதிரி இங்க நடக்குது.